இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கேரள காங்கிரஸ் குறித்து அந்த கட்சியின் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கொளுத்தி போட்ட விஷயம் இப்போது மொத்த காங்கிரஸையும் தீப்பிடிக்க வைத்துவிட்டது. கேரளாவில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் திருவனந்தபுரத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் மணிசங்கர் ஐயர் பங்கேற்றார். அங்கு அவர் பேசியதாவது: காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் அது நடக்கும் என நான் நம்பவில்லை. கம்யூனிஸ்ட் தலைவர்களை விட காங்கிரஸ் நிர்வாகிகள் தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் அதிகமாக வெறுக்கின்றனர். வெளியுறவுத்துறை அமைச்சராகும் ஆசையில் கட்சியின் கொள்கைக்கு எதிராக சசி தரூர் செயல்படுகிறார். காங்கிரஸ் நிர்வாகிகள் எந்த நோக்கமும் திட்டமும் இல்லாமல் உள்ளனர். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் நாட்டுக்கே முன்னோடியாக கேரளா திகழ்கிறது. முன்னாள் பிரதமர் ராஜுவின் தொலைநோக்கு பார்வையை கேரள அரசு திறம்பட நிறைவேற்றுகிறது. வரும் தேர்தலில் பினராயி விஜயனை வெற்றி பெறுவார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பேசினார். காங்கிரஸில் இருந்து கொண்டே மணிசங்கர் ஐயர் பேசிய விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனே மணிசங்கர் ஐயருக்கு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பதிலடி கொடுத்தார். மணிசங்கர் ஐயரின் கருத்துக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் கட்சியின் பிரதிநிதியே இல்லை. அவர் பேசுவது முற்றிலும் தனிப்பட்ட கருத்து என்றார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக டெல்லியில் மணிசங்கர் ஐயர் மீண்டும் பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது: மத்தியில் ஆட்சி அமைக்க இண்டி கூட்டணியை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்க சிறந்த மனிதர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான். அவர் ஒருவர்தான் வெற்று முழக்கங்களை முன்வைக்காமல் பிரச்சனைகளை பேசுகிறார். அவர் பிரதமரை திருடன் என்றோ ஓட்டு திருடன் என்றோ சொல்லவில்லை. ஓராண்டாக கூட்டாட்சியை வலுப்படுத்த தேவையானவற்றை மட்டுமே ஸ்டாலின் பேசுகிறார். இண்டி கூட்டணிக்கு தலைமை தாங்க ஸ்டாலின் தான் சரியான நபர். ஆனால் காங்கிரஸில் நடப்பதே வேறு. காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலாளர் வேணுகோபால் போன்ற ரவுடி ராகுலுக்கு சர்தார் பட்டேல் போல் அறிவுரை வழங்குகிறார். ஒருவருக்கொருவர் சண்டை போடும் தலைவர்களை கொண்ட காங்கிரசுக்கு யார் ஓட்டளிப்பார்கள்? இப்போதைய காங்கிரஸால் கட்சிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாட்டை கையாள முடியவில்லை. காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன்கெரா ஒரு பொம்மை. ஜெயராம் ரமேஷ் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே திரும்ப திரும்ப சொல்லும் கிளி போன்றவர். அவரை செய்தி தொடர்பாளராக வைத்திருப்பதை விட ஒரு கட்சியை முட்டாள்தனமாக வைத்திருக்க முடியாது. நான் இன்னும் காங்கிரஸில் தான் உள்ளேன். என்னை பவன்கெரா நீக்கினால் சந்தோஷமாக வெளியேறுவேன். ஆனால் அவரை நேரில் சென்று பின்னாலே மிதிப்பேன் என்று பரபரப்பை கிளப்பினார் மணிசங்கர் ஐயர்.